welcome back to this video. ஒரு வழியாக அந்த கோப்ரோவை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த வின் நாய்ஸ் எல்லாம் எடுக்குதா எப்படி இருக்குங்கிறது தெரியல. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இல்லைன்னா வேறு செட்டப் ஏதாவது யோசிக்கணும் ஆடியோவுக்கு மட்டும். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா vlogging செட்டப் ரெடி பண்ணேன். ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பின் போகலாம், ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ஒரு ஷார்ட் ஸ்பின் போகலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு சின்ன ஷார்ட் ஸ்பின் போன மாதிரியும் இருக்கும், அப்படியே நம்ம அந்த vloggingக்கான செட்டப்பை செக் பண்ண மாதிரியும் இருக்கும். இது ஒரு ஷார்ட் ஸ்பின் அப்படிங்கிறதுனால ஒரு ரைடிங் கியர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. இப்போ இந்த கோப்ரோவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. இப்போ ஆடியோ தனியாக மொபைலில் தான் மைக்கை கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கோப்ரோவில் டேரெக்டாக மைக்கை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோப்ரோ கனெக்டர் தேவைப்படும். அந்த கோப்ரோ கனெக்டர் மட்டுமே 4000 rupees வரும். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆடியோ தனியாக எடுத்து இந்த வீடியோவோட மேட்ச் பண்ணி எடிட் பண்ணணும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி இந்த மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்களாம் எப்படி இந்த கேமரா செட்டப்புங்கிறது பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட்டு. இந்த வீடியோவில் இந்த கேமரா செட்டப் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இந்த ஹெல்மெட்டில் தான் கேமரா மவுண்ட் பண்ணியிருக்கேன். மவுண்ட் பண்ண தேவையானது இந்த ஒரு கர்வ் மவுண்ட்டு. ஒரு கர்வாக இருக்குது, இந்த கர்வ் மவுண்ட்டு வேணும். இதை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சின்னில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இப்படி இந்த சின்னில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் என்ன பார்க்குறேனோ அதை தான் நீங்களும் பார்ப்பீங்க. அந்த ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கும். ஃபிக்ஸ் பண்ண தேவையானது இந்த எம்சீலுக்குள்ளே இந்த மாதிரி ஒயிட் பிளாக் 2 கலரில் இருக்கும். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இன்னும் ஒரே கலர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மவுண்டில் இருக்க 3mm ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குங்கிறது தெரியலை. இது அந்தளவுக்கு நம்ப முடியாது. அதனால் அதை எடுத்துருவோம். மழையில் நனைஞ்சு ஓரளவுக்கு ஊறிடுச்சுன்னா மேபி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கர்வ் மவுண்ட்டில் இருந்த 3mm ஸ்டிக்கரை உரிச்சாச்சு. எம்சியில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஹெல்மெட்டோட மற்ற இடத்துல இல்லை வைசர்ஸ்லாம் பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு மார்க் மாதிரி ஆயிரும். அதனால் வைசரை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஏர் வெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். இந்த எம்சியில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மவுண்ட்டை இங்கே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இப்போ மவுண்ட்டை நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத சைடில் இப்படி அமைக்க விட்டு எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிறத இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1 to 2 hours வந்துட்டு காய விடுவோம். இந்த பேஸ்ட்டு தொட்டால் அப்படி கையில் ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு வந்துட்டு காய விடுவோம். இந்த கர்வ் மவுண்ட் அதில் ஃபிக்ஸ் பண்ணி 1 day நைட் ஃபுல்லாக இது காஞ்சிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடுச்சு. இந்த கேமராவை இதோட ஃபிக்ஸ் பண்ண தேவை நமக்கு வந்து இந்த ஒரு ஜே மவுண்ட்டு தேவை அண்டு ஒரு ஸ்க்ரூ தேவை. ஒரு ஜே மவுண்ட் இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேப்பில் இந்த கேமராவை இதில் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி கேமராவை அந்த கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட்டோன்னா கேமரா ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ நமக்கு vloggingக்கான செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இந்த லாக்டவுன்லாம் முடியட்டும். ஒரு நல்ல இடங்களுக்கு நிறைய ரைடு போகலாம். இங்கே ஒரு மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி பேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். ஸோ இந்த யூட்டர்ன் பண்ணிக்குவோம்.
ஏன் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பார்க்குறேனோ அதுதான் உங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கணுங்கிறக்காக தான் சின்னில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் சின்னில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த கார்னரிங் பண்ணுறது ஒரு தனி ஒரு ஃபீல். நிறைய பைக்கர்ஸ்க்கு இந்த கார்னரிங் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு இது நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு இது டேஞ்சரஸும் கூட. அந்த லிமிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பைக்கோட லிமிட்டு, டயரோட லிமிட்டு, எந்த அளவு கார்னரிங் பண்ணால் நமக்கு சேஃப்டியோ அந்த லெவலில் பண்ணால் அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னா சோகங்கள் ஆயிரும். ஒரு சின்ன டிப்ஸு, இந்த மாதிரி ஹைவேல ரைட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கான சுச்சுவேஷனில் இந்த லேண்ட்லேருந்து இந்த லேண்ட் மாறும்போது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஸோ காய்ஸ், அவ்வளோதான். என் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அவ்வளோதான் இந்த ஷார்ட் ஸ்பின். இந்த வீடியோ ஆங்கிளில் எதுவும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த ஆங்கிளை வச்சு தான் நிறையா ரைடு வீடியோஸ் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆங்கிளில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது, இல்லை இன்னும் மாற்றணும், சரி பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் சின்ன வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும்.